நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் 5:02க்கு ப்ரொடக்ஷன் டீம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்கே அவர்களுடைய 26வது திரைப்படத்தினுடைய டைட்டில் என்னது, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய டிரெக்டர் யார், இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யார், மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு சொல்லியாகும். ஸோ இவங்களோட கொலாபரேஷன் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் டீம் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரோமோ என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற இந்த எல்லா அப்டேட்டையும் அந்த ஒரே போஸ்டரில் ப்ரொடக்ஷன் டீம் கொடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த எல்லா அப்டேட் பார்த்தா முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக இந்த திரைப்படத்தினோட டைட்டில் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த திரைப்படத்தினோட டைட்டில் சேயோன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம முருகனுடைய பெயரை தான் வந்து இந்த டைட்டிலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நேற்றே ஒரு போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து முருகப்பெருமான் வந்து வேல் கையில் வந்து எப்படி வச்சுருப்போம். ஸோ அதேமாதிரி ஒரு மனுஷன் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பாதி போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 100% கன்ஃபார்மே பண்ணிடலாம். டைட்டிலே வந்து நம்ம முருகப்பெருமான் அவரோட டைட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மயில் ரெஃபரன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படி பார்க்கையில் இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் பேஸ்டு ஒரு டிவோஷனல் ஸ்டோரியை தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய டிரெக்டர் நம்ம சிவகுமார் முருகேசன் அவர்கள் தான். இவருடைய எந்த திரைப்படமும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகலை. ஸோ கம்மிங் February 27 வந்து பார்த்திங்கன்னா தாய் கிழவி நம்ம ராதிகா சரத்குமார் நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு டெபியூ ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் பேஸ்டு ஃபன் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் வந்து டீசர் பார்த்தாலே நமக்கு வந்து தோணுது. ஸோ இப்போ எஸ்கே அவர்களுடைய 26வது படமும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ஒரு ரூரல் பேஸ்ட் ஒரு ஃபன் என்டர்டெய்னிங் படமாக வந்து இருக்கும்னு வந்து சொல்லப்படுது. அந்த போஸ்டர் பார்க்கல அப்படி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கடைசி விவசாயி எந்த ஸ்டைலில் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பண்ணாரோ, ஸோ அதே ஸ்டைலில் ஒரு வேளை நம்ம எஸ்கே அவர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அவர் ஸ்டைலில் சிவகுமார் முருகேசன் அவர்களுடைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்டோரியாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நம்ம சந்தோஷ் நாராயணன். ஸோ இவருடைய மியூசிக்கில் நம்ம எஸ்கே அவர்களுடைய நடனமில் தியேட்டர் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ இமேஜின் பண்ண முடியல. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணா இருக்கட்டும், நம்ம தமன்னா இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குத்து சாங்லாம் தரமாக போடுவாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக நம்ம ஓல்டு குத்து சாங் இந்த ஆடுங்கடா என்ன சுற்றி, ஸோ அந்த ஸ்டைலில் வந்து நம்ம சங்கர் மகாதேவ் அவங்க ஸ்டைலில் வந்து பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்டைலில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமன், அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷ் நாராயண், இவங்க 2 பேரும் வந்து அவங்க ஸ்டைலில் கிட்டத்தட்ட பண்ணுறாங்க. ஸோ நம்ம எஸ்கே அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த குட் டான்ஸர் இன் தமிழ் சினிமா அப்படி தான் சொல்லியாகும். ஸோ ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்டோரின்னு வேறு சொல்கிறாங்க, நம்ம சந்தோஷ் நாராயணன் வேறு மியூசிக்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சிறப்பான டான்ஸர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கல ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் இந்த படம் வந்து வரப்போகுது. முக்கியமாக படமும் வரப்போகுது, பாடலும் வரப்போகுது அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரோமோ நாளைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீம் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ எத்தனை பேர் அந்த ப்ரோமோக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் சேயோன் ப்ரோமோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாரி நம்ம சேனல் சார்பாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படி தான் சொல்லிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவருடைய ஹிஸ்ட்ரி. ஒரு டெலிவிஷன் சேனல்லேருந்து வந்து இப்போ தமிழ் சினிமாவே ஒரு கலக்கிட்டு இருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ். ஸோ கீப் ராக்கிங் பிரதர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.